இந்த 2026ஆம் ஆண்டில் யாருக்கெல்லாம் புது பணக்காரங்க ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? வணக்கம். இந்த புது பணக்காரங்களை பற்றி கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக ஒரு 5 ராசிக்கு அதீத வாய்ப்பு. அதில் 3 ராசி ரொம்ப நல்லாயிருக்கு, 2 ராசிக்கு சான்சஸ் இருக்குது, மிஸ் பண்ணிட வேண்டான்னு. அதாவது திண்ணையில் உட்காந்துனுக்கு திடுக்குன்னு யோகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு வருதுங்க. அதை நிச்சயமாக பயன்படுத்திக்கங்க. அதில் முதல் ராசியாக இங்கே இருக்க போது பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இந்த ராசிக்கு உங்கள் ராசி 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் தனயோகங்கள் தன விருத்திகள் அபிரிதமாக இருக்குது. அதில் குறிப்பாக 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாக வந்து இந்த ராசிக்கு உட்கார்றார். சொல்லவா வேணும், வாய்ப்புகள் அள்ளி குளிக்கும். இதில் நகை பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டானதாக இருக்கும். ஏன் இப்போ நடக்குதுன்னா போன வருஷம் வாங்கின அடின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள். கையிருப்பு கரைந்தது ராசின்னு கேட்டால் மிதுனம் போன வருஷம் சொன்னோம். இப்போ கையிருப்பு உண்டு, அடகு வைத்த பொருட்களை மீட்கக்கூடியது. அப்படியே மீட்டது இப்போ வண்டி வாகனம் இடம் சொத்து அந்த மாதிரி அதீதமாக போயிட்டுருக்க ஆப்ஷன் உண்டு. இப்போ தொழில் வளமும் வேலை வாய்ப்பும் இரண்டென இந்த ராசிக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ராசி புது பணக்காரங்களில் நிரந்தர பணக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக நான் சொல்ல போகிற பார்த்திங்கன்னா துலாம் ராசி. தொட்டதெல்லாம் தொடங்க போதுங்க. இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பார்வை சுப பார்வையாக இருக்குது. அப்போ குரு பகவான் இவர் ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் இருக்குது. வேலை பொருள் பொருளாதாரத்தில் அவ்வளவு. இந்த ராசிக்கு போன வருஷம்லாம் விரைய செலவு கொஞ்சம் நஞ்சம் நடக்கலை. முதல்ல விரயம் நிற்கிறதே இவங்களுக்கு பணக்கார அம்சம். இவங்க எங்கேயோ தொலைதூரமாக ஒரு இடமோ பொருளோ வாங்கி போட்டிருப்பாங்க, அப்படியே விலையேறும். அடகு வைத்த நகையை மீட்பாங்க. மீட்டு பார்த்தா எஸ்டிமேஷன் பெருசாக இருக்கும். அப்போ நகையை அவசரப்பட்டு வித்துறாதீங்க, நகையை தயவுசெய்து மீட்டுக்கங்க. மீட்டு அந்த நகை எஸ்டிமேஷன் பாருங்கள், இன்னும் பெருசாக இருக்கும். இவங்களுக்கு வேலை வாய்ப்பில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக பொருளாதார தன்னிறைவு அதிகமாக இருக்குது. 10இல் குரு பதவி மாற்றம் சொல்லணும், பதவி போகும்னு சொல்லலாம். இங்கே பதவி மாற்றம். என்ன பதவி அப்படின்னா ஏழையாக இருந்தவங்க பணக்காரராக மாறுறது, கடன்காரனாக இருந்தது கடன் கொடுக்குற அளவுக்கு மாறுறது. அது இந்த துலாத்துக்கு இருக்குது. அடுத்த ராசியாக கும்பராசி. இது வைக்கும்போதே சொல்லுவீங்க, சார் எங்களுக்காக சொல்கிறீங்க நிஜமாக சொல்கிறீங்கன்னதுக்கு. ஏன்னா போன வருஷம் இந்த ராசிக்கு படாத பாடு, மனக்குழப்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, விரைய செலவு இல்லை, கதவை தட்டாத கடன்காரனாக இருந்தது இந்த கும்பராசிங்க. எத்தனை பேர் சொல்லியாச்சு. விரைய செலவு, நகை தொலைத்தது நடந்தது, அதுவும் இல்லாமல் மருத்துவ செலவு பண்ணது, இந்த இடம் வீடு வாங்கி அப்படியே அது குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் போட்ட அப்படியே இறங்கியிருக்கும். அதுன்னு அந்த வெள்ளி வாங்கி ரேட்டை குறைஞ்சது பாருங்கள். அனுபவித்ததெல்லாம் எல்லாம் இந்த கும்பராசி குடும்பங்கள் தான். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குரு சுப பார்வையாக பார்க்குறார். 2ஆம் இடத்தில் சனியும் குருவும் சேர்ந்து பார்வையை செலுத்தும் போது ஒரு சம்பவம் நிர்ணயிக்கும். அது என்னென்னா வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக அப்படியே அப்லிஃப்ட் ஆகும். பெஸ்ட்டு விரயங்கள் குறைகிறது, மருத்துவ செலவு குறைகிறதே இந்த ராசிக்கு அபியுதமாக இருக்கிறது. ஸோ இந்த ராசியில் ராகு பகவான் இருக்காரா, ராகு இப்போ பாசிட்டிவாக மாறிடுவார். எப்படின்னா நல்ல சிந்தனை பிரம்மாண்டமான விஷயங்கள் அப்படியே அப்லிஃப்ட் பண்ணி இந்த ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துருவார். அப்போ வண்டி வாகனம் இதில் குறிப்பாக எலக்ட்ரிக் சாதன வாகனங்கள் வாங்கணும் இந்த ராசிக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நிச்சயமாக உண்டு. வீடு நான் வாங்க மாட்டேன்னா ஒரு கைப்படி நிலமாக எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற ராசியாக இருக்குங்க. நிச்சயமாக உண்டு, கவனமாக பாருங்க, நிச்சயமாக அந்த வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக கடகராசி. இந்த கடகராசிக்காரங்க குடும்ப நபர்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருந்தது. உங்கள் ராசிக்கு வரும்போது கஜகேசரி யோகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். இப்போ வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம். இதில் ஒரு சூச்சம் இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்கிறது கூட உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் தான் கரெக்டான வார்த்தை. அப்போ குடும்பத்துக்கு பணம் வந்தாலே உங்களுக்கு வந்துடும் இல்லையா. அப்போ யாராவது தொழில் சம்மந்தப்பட்ட தொடங்கணும், பெருசு லெவலில் வரணும்னா உங்கள் குழந்தைகள் பேர்லையோ உங்கள் பார்ட்னர் ஆனாக இருந்தால் குழந்தைகள் பேரில் இல்லை அவங்க மனைவி பேரில் இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் பேரில் போட்டு பண்ணுங்கள், நிச்சயமாக உண்டு. இங்கே குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு செல்வாருங்க. அப்போ வரும் பாருங்கள் ஒரு லாட்ரி யோகம் மாதிரி. அதுக்காக கேரளா பக்கம் போய் அதிகமாக லாட்ரி வாங்க வேண்டாம். அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் ஜாபு கிடைக்கும் இந்த ராசி. கவனமாக தவற விடாமல் இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி. அடுத்து முக்கியமான இன்னொரு ராசி இருக்குது, விருச்சிக ராசி. எங்கள் வாழ்க்கையில் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, நாங்கள்லாம் இன்னும் இருக்குமா இல்லையா, ஏன் பிறந்தோன்னு கேட்ட ராசி. எங்களை எந்த சேனலில் பேசலாம் கமெண்ட் எதாக தான் வரும். இந்த ராசிக்கு குரு பலன் வருது. நீச்சம் பெற்ற சந்திரன் இப்பொழுது ஒரு முழு சுபர் பார்வையால் அவ்வளோ அபிர்வதம் ஆகுதுங்க. இந்த ராசிக்கு என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு மைண்டு கான்ஃபிடென்ட் வருது, ஜெயிக்க முடியும் நம்பிக்கை வருது. இதனால் பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள். இவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிட்டா இப்படி இருக்கும். அது இல்லாமல் குடும்பத்தில் தந்தை மகன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அதனால் விரைய செலவு இருந்தது. இப்போ செலவை குறைக்கிறார். இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் நிறையா கிடைஞ்சு, அதாவது
லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகமாக இருக்குது. இவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. ஒரு சில இடம் நிலம் வாங்கி போடுங்க, நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்குதுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணிடுவார். அது பைபாஸ் ரோட ஒட்டி இதெல்லாம் உங்களுக்கு இடம் அமையக்கூடிய அம்சமாக இருக்குது. தலைமை தாங்கும் பண்பும் உண்டு. ஆக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ராசிகளுக்கு இருக்குது. ரொம்பவே சிறப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டை பார்த்தோம். இந்த செக்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்கறதுக்காக நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.